ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 2026 நாம் படிக்க போகிற புக்ஸை பற்றி தான் நான் ரேண்டமாக பிக் பண்ணியிருக்கேன். லைக் இந்த வருஷம் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் காட்ட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 புக்கு இருக்குது, இன் இங்கிலீஷ், இன் தமிழ். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் புக் த டிக் பை சௌமியா அசோக். இது வந்துட்டு கிலாடி பற்றி எழுதியிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணி எப்போ அது இந்த ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி நடந்த கதைகளை பற்றி எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. ஒரு 60 பக்கம் தான் படிச்சிருக்கேன். பட் ஷி ஹாஸ் காட் த கிரிட் இன் ரைட்டிங் த லாங் ஸ்டோரி ஆஃப் இந்த புக். அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவங்க ஒரு புது எழுத்தாளர் அப்படின்ற ஒரு ஃபீலே கிடையாது. பிகாஸ் அவங்க ஜேர்னலிஸ்ட். ஸோ பேசின் அவங்களுக்கு ஒரு கேக் ஆன் தி ஐஸ் அப்படின்றத தான் நான் நினைக்கிறேன். இதை படிச்சுட்டு நான் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுக்கு டீட்டெயில்டு ரிவ்யூவாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப பிடித்தமான புத்தகம் அப்படின்னு நம்புகிறேன். நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறேன். அவர்களுடைய புத்தகம் 17ஆவது நூற்றாண்டில் யூரோப்பியன் மிஷனரிஸ் எப்படி இந்தியாவில் வந்துட்டு நம் மக்களை வந்துட்டு அந்த வழிக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க பண்ண கூத்துகள் அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. ஹீ இஸ் அ ஹிஸ்டாரியன் ஆல்சோ. ஸோ டெஃபினெட்லி it will be my favorite. And he won Crosswords உடைய நான்-ஃபிக்ஷன் அவார்ட் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ voted. நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த புக்குக்கு நான் ஓட் பண்ணது. ஸோ இந்த புத்தகம் அடுத்து படிச்சுட்டு சொல்கிறேன். கால்டு பை தி ஹில்ஸ், அனுராதா ராய் அவர்கள் எழுதியது. இது வந்துட்டு என்னன்னா, அவங்க வந்துட்டு டெல்லியில இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மலையில ஒரு கார்டன், ஒரு ஹவுஸ், அந்த இதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னுடைய ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறு வயதுலேருந்து நான் நினைத்த ஒரு ட்ரீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இட்ஸ் நாட், எனக்கு தெரியல 100% இருக்குமா அப்படின்னு. படிச்சுட்டு அகெயின் ஐ வில் டூ அ பிக் ரிவ்யூ. எல்லா புத்தகத்துக்கும் ஒரு பெரிய வீடியோ ரிவ்யூவாக போட்டுருவேன் கண்டிப்பாக இந்த வாட்டி. இவங்க வந்துட்டு இந்த தமிழில் அடிக்குந்தல் அப்படின்றது தான் டைட்டில், அந்த புத்தகத்தினுடைய டைட்டில். அதை தான் இங்கிலீஷ்க்கு மொழிபெயர்த்திருக்காங்க. இது ரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு ரிலேட்டடான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் திஸ் டூ. மகாகௌரி, எனக்கு இவங்க எழுதிய நவபாஷணம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட். ஸோ உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்க எழுதினது. இந்த புக்ஸ்டாகிராம் மூலியமாக எனக்கு அவங்க அறிமுகமானாங்க. ஸோ அப்படி எழுதினவங்க தான் மகாகௌரி. அண்ட் அகெயின் ஒரு ஃபிசியர் உமன் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ரிலேட்டடான அந்த ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். லாஸ்ட் புக் இன் இங்கிலீஷ், டேஸ் அட் தி டொராண்டோ கேஃபே. இது வந்துட்டு இந்த எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற அந்த டைமில் இவருடைய டேஸ் அட் தி மொரிசாக்கி புக் ஷாப் அப்படின்றத நான் படித்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட சீக்குவலும் இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி ஓகே ஜான் இல்லை ஃபெப் அந்த மாதிரி தான் இது. எப்போ நமக்கு மனசு சரியில்லையோ அப்போ இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் அப்படின்றத தாட் ப்ராசஸ். தமிழ் புத்தகங்களை பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் புக் அம்மா வந்தாள், தி ஜானகிராமன் அவர்கள் எழுதியது. இது வந்துட்டு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கதை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது என்ன அப்படின்னு தெரில. படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் எதை பற்றி அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகள், அம்மா அப்பா, தங்கச்சி,
அண்ணன் அந்த மாதிரி, மாமன் மச்சான், சித்தி சித்தப்பா அந்த மாதிரி உறவுகளை பற்றி ஒரு 20 டைட்டில்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இவருடைய இன்ட்ரடக்ஷனில் நமக்கு தேவையே இல்லை. ரொம்ப ஒரு விருப்பப்பட்ட எனக்கு ஒரு பாடலாசிரியர். இட்ஸ் ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கு அவர் இன்னும் இருந்தவங்க. நெக்ஸ்ட் புக் அமரநாயகன், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, சுதந்திர போராட்டம் அதில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகத்தை வாங்கினது. நெக்ஸ்ட் புக் வீரநாயகன் வீர சிவாஜி. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் எப்படி ஒரு கிங் இருக்கணும் அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் அந்த புத்தகத்தையும் வாங்கினேன். இது வாங்கலை, ஆக்சுவலாக என்னோட சித்தப்பாவுடைய இது அவர்கிட்ட இருந்து வாங்கி படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் படிக்கிறேன் என்னென்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்த புத்தகம் தேசந்திரி. அண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுருந்துருக்கும், நிறைய பேர் படிச்சிருந்துருப்பீங்க. பயணத்தை பற்றி ஒரு பயணம், ட்ராவலாக் அப்படின்றது ஜெரனில் கேட்டகரியில் வரக்கூடிய புத்தகம். ஸோ எனக்கு 2026 நிறைய பயணங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காகவும் இருக்கலாம், இல்லை கோயில் குளங்கள் போனாலும் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். அந்த லீஸ்ட் அர்த்தமுள்ள இந்து மதம், கண்ணதாசன் எங்கள் அப்பாவுடைய ஃபேவரட் ரைட்டர். அண்ட் ஸோ அவருடைய கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. ஒரு 10 பாகங்கள் இருக்கு இதில். ஸோ படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் லெட்ஸ் ரீட். எதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதோ அதெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு இந்த வருஷம் தோணுச்சு. ஸோ அதனால தான் ஹோப் எங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.